அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்துடைய முதல் நாளுடைய மிக முக்கியமான ஒரு பதிவு. கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே தீப வழிபாடுகள் தான். நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக ஒரு ஒளி ஏறணும், நமக்கு நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம வீட்டில் விளக்கேற்றுறப்ப இந்த முறையில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி பாருங்களேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். கார்த்திகை மாதத்துக்கு மட்டும் மற்ற எந்த தமிழ் மாதத்துக்கும் இல்லாத அளவுக்கு பல தனி சிறப்புகள் இருக்குங்க. ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் மட்டும்தான் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் அது பார்வதியாக இருக்கலாம், சிவபெருமானாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வங்கள் வேறு எந்த தெய்வத்தை வழிபட்டாலுமே இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். நம்ம வீடு கோவில் எங்கே தீபம் ஏற்றினாலும், எந்த இடத்துல ஒரு சின்னதான ஒரு ஒளி ஏற்றினாலும் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையானது நல்லபடியாக ஒளிமயமாக மாறுங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த மாதத்தில் வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள். ஏன்னா கார்த்திகை நம்ம ஞாயிற்றுக்கிழமை உமாமகேஸ்வர விரதம், அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமையான உமாமகேஸ்வர விரதம். அது இல்லாமல் கார்த்திகை அந்த மாதத்தில் தான் நமக்கு திருக்கார்த்திகை வருது. அண்ணாமலையாருக்கு விசேஷம், சபரிமலை ஐயப்பனுக்கு எல்லாருமே மாலை அணிந்து விரதம் இருக்கிறது எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் தான். அப்படி நமக்கு ஆரம்பம் முதற்கொண்டு அந்த முடிவு வரைக்கும் கார்த்திகை 30 அந்த முடிவு 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள எல்லா நாட்களுமே பிள்ளையாருடைய சஷ்டி விரதமாக இருக்கட்டும், முடவன் முழுக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உள்ள ஒவ்வொரு விசேஷங்கள் எல்லாமே பயங்கர அதி விசேஷமாக இருக்கும். அப்படி இவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு மாதத்தில் நம்மளுடைய வீட்டில் நம்ம ஏற்றப்போகின்ற அந்த சின்னதான அந்த தீப வழிபாட்டுக்கு இவ்வளோ சக்தியாக அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்குள்ள இவ்வளோ தகவல்கள் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு குறிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். எக்காரணம் கொண்டும் நம்ம அந்த ஒரு சாயங்காலமோ இல்லை காலையோ உங்களுக்கு எந்த ஒரு நேரமோ அந்த ஒரு நேரத்தை நீங்கள் தவற விடவே கூடாது. ஏன்னா அந்த தீப வழிபாடு எல்லா நாட்களுமே தான் நம்ம சாயங்காலமான வீட்டில் தீபம் ஏற்றுவோம். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் எக்காரணம் கொண்டும் நம்முடைய வீட்டை இருட்டாகவே வச்சுருக்கக்கூடாதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நிச்சயமாக நம்முடைய வீட்டில் ஒளி ஏற ஏற நம்முடைய வாழ்க்கையானது ஒளி ஏறுமா. அதே மாதிரி நம்ம இந்த தீபத்துக்கு பயன்படுத்துகின்ற அந்த விளக்குகள் இருக்குது பார்த்திங்களா, அதை இந்த கார்த்திகை மாதத்தில் யாருக்காச்சும், அதாவது முன்பின் தெரியாத இந்த கோவிலுக்கெல்லாம் போகிறோம், இப்போ போகிறப்ப யாராச்சும் தெரியாதவங்க இருப்பாங்க பார்த்திங்களா, அப்படி அவங்களுக்கு நம்முடைய கையால் இந்த விளக்குகள் அகல் விளக்கு தானம் பண்ணலாம், பித்தளை விளக்கு தானம் பண்ணலாம், நல்ல வசதி இருக்குது அப்படின்னா வெள்ளி விளக்கி நம்ம தானம் பண்ணலாம். இது மாதிரி நம்ம அந்த விளக்குகள் நம்ம தானம் கொடுத்தோன்னா நமக்கு பிரம்மஹத்தி தோஷமே நீங்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன விளக்கு கொடுக்க முடியுமோ அந்த விளக்கை நீங்கள் தானம் கொடுத்து பாருங்கள். அப்படி இல்லாட்டி கூட கோவிலுக்கு கூட நீங்கள் விளக்குகளை நம்ம தானம் செய்யலாம். கோவிலுக்கு அந்த நெய்யோடு வச்சுட்டு சின்னதான ஒரு அகல் விளக்கு தானம் கொடுத்தா கூட அவங்க கோவிலுக்குள்ளே சன்னதிக்குள்ளே அவங்க ஏற்றிக்குவாங்க. அதே மாதிரி கோவிலுக்கு உள்ளே இருக்க அந்த சன்னிதானம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதாவது சுவாமி சிலை இருக்கும், அது பக்கத்தில் எப்பயுமே ஒரு அணையா தீபம் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த தீபத்துக்கு உங்களால் முடிஞ்ச நல்லெண்ணெயோ நெய்யோ இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம தானம் கொடுத்தோன்னா அது நம்ம குடும்பத்தை வாழ வைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக நீங்கள் உங்களால் முடிந்ததை நம்ம கோவிலுக்கு இப்படி தானமாக கொடுக்கலாம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான இந்த ஒரு கார்த்திகை மாதத்தில், இந்த விளக்கு வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதத்தில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் நம்ம ஏற்றப்போகின்ற இந்த தீப வழிபாடுகள் தான். இதை கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து 30 நாட்களுமே இந்த தீபத்தை நம்ம ஏற்றணுங்க. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் இருக்க பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கு, நம்ம குடும்பத்தில் சுபகாரிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடப்பதற்கு, குடும்பத்தில் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் இது எல்லாம் வருவதற்கான ஒரு தீபம். நம்முடைய வீட்டில் எப்பயுமே நம்மளுடைய பூஜை ரூமில் நம்ம ஒரு தீபம் ஏற்றுவோம், காமாட்சி தீபம் ஏற்றுவோம். ஆனால் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, நம்முடைய நிலைவாசல் இருக்குது பார்த்திங்களா, இந்த நிலைவாசலில் 2 தீபம் நீங்கள் மறக்காமல் ஏற்றணும். ஒன்று நம்ம காலையில் ஏற்றலாம், இல்லாட்டி சாயங்கால நேரத்தில் கரெக்டாக அந்த 6 மணி நேரம் இருக்குது பார்த்திங்களா, 6 மணி நேரத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபத்திற்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டு தான் ஏற்றணும். அதாவது 2 மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றணும், பஞ்சத்திரி போட்டு ஏற்றணும். இதற்கு நம்ம எப்பயும் போல உள்ள தீபம் கிடையாது. இது எதற்காக இந்த ஒரு ஸ்பெஷலான இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த
கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கிறதுனால குடும்பத்தில் இந்த பணப்புழக்கங்கள், நம்மளுடைய பண விஷயங்கள் நல்லா வந்து செல்வ செழிப்பு உண்டாகுவதற்கான ஒரு வசீகர தீபம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதற்கு நம்ம அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சதுக்கப்புறம், நல்லெண்ணெயெல்லாம் விட்டதுக்கப்புறம், பஞ்சுத்திரியெல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு அடியில் ஒரு தட்டு வச்சு நம்ம சாதாரணமாக ஒரு 2 தீபம் ஏற்றுவோம். ஆனால் இந்த தீபத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு பொடி சேர்க்கணும். இதற்கு இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த பொடி எல்லாமே ரொம்ப எளிமையான பொருட்கள் தான். நம்ம இந்த பொடியை நம்முடைய வீட்டில் மிக்சிலே வச்சு அரைச்சிக்கலாம். ஏலக்காய் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கிராம்பு எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயுமே உங்கள் வீட்டில் மிக்சி ஜாரிலே போட்டு நம்ம பொடிச்சிட்டு, ரொம்ப இதை நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சிட்டு இதை ஒரு சின்னதான ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா 30 நாட்களுக்கும் நமக்கு அந்த பொடியானது நமக்கு தேவைப்படும். இந்த பொடியை நம்ம வந்து தீபம் ஏற்றுறப்ப அந்த தீபத்தில் கொஞ்சோண்டு உங்கள் கையால் எடுத்து கொஞ்சோண்டு ஒவ்வொரு பிஞ்சு மட்டும் அந்த எண்ணெயில் போட்டுடணும். அவ்வளோதான். நம்ம எண்ணெயில் போட்டுட்டு தீபம் ஏற்றுறப்ப குடும்பத்தில் நல்லபடியாக செல்வ மழை பொழியணும், நல்ல நம்முடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும், மகாலட்சுமி தாயை எங்களுக்கு எப்பயுமே பணமானது நல்லபடியாக வந்துக்கிட்டே இருக்கணும், குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு வீட்டோட நிலவாசலில் இந்த பொடி போட்டு நம்ம தீபம் ஏற்றணும். அவ்வளோதான். இந்த பொடி மட்டும் போட்டுட்டு ஏற்றி பாருங்களேன், நமக்கு நல்ல அந்த ஒரு வாசனையும், நமக்கு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஒரு சக்தியே வந்து நம்முடைய மகாலட்சுமி தாயாரையும் நல்ல ஒரு தேவதைகளும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆரா வந்து நம்முடைய வீட்டுக்குள்ளே வசியம் செய்து நம்முடைய நிலைவாசலில் நம்ம இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான மிக அற்புதமான ஒரு தீப வழிபாடு. குடும்பத்துக்குள்ள எக்காரணம் கொண்டும் இந்த கஷ்டம், வறுமை இது மாதிரியான விஷயங்கள் என்றைக்குமே வராது. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தீப வழிபாடு. அதனால் இந்த 2 விளக்கையும் இந்த கார்த்திகை மாதம் முழுக்க நம்மளுடைய வீட்டு வாசலில் நிச்சயமாக நம்ம வந்து ஏற்றுங்க. எந்த வீட்டில் இப்படி நம்ம ஏற்றுறோமோ அந்த வீட்டில் 200% பண கஷ்டங்கிறதே வராது. உங்களுக்கே நாளடைவில் தெரிய ஆரம்பிக்கும். பணப்புழக்கங்களானது அதிகரிக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பயுமே நம்ம வந்து இது மாதிரி தீபம் ஏற்றுறப்ப நிலவாசலை வந்து நம்ம தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே நம்ம தீபம் ஏற்றணும். நிறைய பேர் இந்த தவறை பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து நிலவாசலை ஏற்றுவாங்க. அப்படி பண்ணக்கூடாதுங்க. நிலைவாசல்லேருந்து நம்ம தீபத்தை ஏற்றிட்டு நம்ம மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிற மாதிரி ஒரு ஐதீகம். அதனால் நிலவாசலை ஃபஸ்ட்டு நீங்கள் தீபம் விளக்கை வச்சதுக்கப்புறமேட்டு தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த காமாட்சி விளக்கை நம்ம ஏற்றணும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த முறையில் தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக குடும்பத்துக்கு பல நன்மைகள் நடக்கும். இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.